CapCut ஆப்பை ஓப்பன் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா ஆடியோ தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்துக்கோங்க. லாஸ்ட் வந்துட்டு இதை டெலீட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பிஎன்ஜி பேக்ரவுண்ட் வந்து நம்ம ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பிஎன்ஜியை வந்து லாஸ்ட் வர வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், மேலே இருக்க எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எடிட் பண்ணோம்னா அந்த வீடியோவை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோ கேப்ஷன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நிறைய இது கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து செகண்ட் ஒன் கொடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் ஒன்னை கொடுத்துட்டு ஸ்டார்ட்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதே என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் கொண்டு வந்துக்கோங்க. சென்டரில் கொண்டு வந்துட்டிங்கன்னா எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துடும். அடுத்தது அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டைல் போங்க. ஸ்டைலில் போயிட்டு ஃபாண்ட் உங்களுக்கு எதாவது சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஃபாண்ட் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி எதாவது ஃபாண்ட் தெரியும்னா அந்த ஃபாண்ட்டை கொடுத்துக்கலாம். இல்லைனா வேறு எதாவது ஃபாண்ட் வேணாலுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். திருப்பி டன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ லிரிக்ஸ் ஆட் பண்ணோம்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கீழே வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மோஷன் பிளர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பிளர் வந்து ஒரு 90 போல் கொடுத்துக்கோங்க. 90 போல் கொடுத்துட்டு பிளெண்ட் வந்து ஒரு 10 இல்லை 20 அந்தளவுக்கு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து டைம்ஸ் வந்து ஒரு 4 டைம்ஸ்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். ஸோ அப்ளை ஆயிரும். அதுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு எஃபெக்டில் போயிட்டு வீடியோ எஃபெக்ட் போங்க. ஸோ வீடியோ எஃபெக்ட் போனதுக்கப்புறம் சர்ச்சில் வந்து எட்ஜ் க்ளோன் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் சர்ச்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கேன்சல் கொடுத்து டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதை என்ன பண்ணுங்கள், லாஸ்ட் வீடியோட லாஸ்ட் வரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு க்ளோ வேணுமோ அந்தளவுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்துட்டு திருப்பி நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம்னா அந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து இப்போ லிரிக்ஸ் எடிட் பண்ணோம்னா லாஸ்ட்டாக அதை ஆட் பண்ணணும். ஓவர்லே கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஓவர்லே போங்க. ஸோ ஆட் ஓவரில் போயிட்டு அந்த லிரிக்ஸை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் பிளெண்டில் போயிட்டு ஃபில்டர்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். தென் பேக் வந்துட்டு திருப்பி மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் டு டிவைஸ்னு கிளிக் பண்ணிக்கோங்க.